ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோட பேக்கை ஹீரோட்ட கொடுக்கலான்னு சொல்லி வந்த ஹீரோயின் ஃபேன்ஸ்கெல்லாம் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரூம்குள்ளே இழுத்துக்கிடுவாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ஹீரோவை வேறு யாருமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட ரூமுக்கு வெளியவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் கரெக்டாக மேனேஜரும் வராரு, மவுத் வாஷை ஹீரோட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ மேனேஜர் வரதை பார்த்துட்டு ஹீரோயினை பக்கத்தில் ஒரு ரூமில் ஒழிச்சு வச்சுட்டு மேனேஜர்கிட்ட பேசி என்னமோ அனுப்பி வச்சுருந்தாங்க ரூமை விட்டு. பார்த்தா இப்போ 2 பேரும் உள்ளே ஒரே ரூமில் மாட்டிக்கிட்டாங்க. வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்க, வெளியே ஹீரோயின் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்கார்ந்த இடத்துலயே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட அன்றைக்கி ஸ்டேஜில் நீ அந்த சுச்சுவேஷனுக்கு நல்லாவே பண்ண, நான் உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அந்த சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா அங்கே ஹீரோயின் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு ஹீரோயினை தான் ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு டைமை பார்த்தா மணி 6:02 ஆகுது. ஆனால் 6:30க்கு கரெக்டாக சிக்காக்கு வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போக வாரேன்னு சொல்லியிருக்காங்க போல். இன்னும் 1/2 hourல கரெக்டாக ஹீரோயின் போகணும். ஸோ ஹீரோயினும் கத்திக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல ஹீரோ வேறு வழியே இல்லாமல் அடுத்ததான் மேனேஜரை தான் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவரும் வந்து 2 பேரையும் ஒரே ஒரு ரூமில் பார்க்குற அவருக்கு பயமும் இருக்குது, கோவமும் வருது. என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனில் கத்துறதுக்கு ஹீரோயின் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி சாரி கேட்குறதுக்கு பக்கத்தில் ஹீரோ நீ எதுக்கு மன்னிப்பு கேட்க, உன்னை இந்த ரூம்குள்ளே எழுதுறது நான் தானே, இல்லை உன் தப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்ற ஒரு பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா மேனேஜர் போட்டிருந்த ஜாக்கெட் ஒயிட் கலரை எடுத்து ஹீரோயின் மேலே போட்டுட்டு திடீர்னு மேனேஜர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதை ஹீரோ தான் மேனேஜரை முதுகில் போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக ஓடுறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லிட்டு. பின்னாடியே ஃபேன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பட் ஹீரோ அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே முன்னாடி ஓடிட்டாங்க. ஒரு வழியாக ஹீரோயினை அவள் ரூமில் போய் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சிக்காகவும் கரெக்டாக ஹீரோயினை வந்து கூப்பிட வராரு. பட் ஃபோன் பண்ணி பார்த்துருப்பாரு. ஹீரோயினும் நான் குளிச்சுட்டு இருந்தேன், அதான் ஃபோன் காலை பார்க்கல, இப்போ கிளம்பி வந்துடுதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தப்பிச்சிருந்தா ஹீரோயின். ஸோ அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் என்ன ஆகுது, இப்போ ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆகிடுது. எல்லாருமே சீக்கிரமாக வந்துருந்தாங்க. அதில் இருக்கிற ஒரு ஆக்டர் ஹீரோயினை பார்த்து திட்டலான்னு சொல்லி போகிறப்போ அதை ஹீரோ பார்த்துட்டு சீக்கிரமாக வர தெரியாதா, பங்க்சுவலாக இருக்க தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் திட்டுறதுக்கு நம்மளே திட்டிடுவோன்னு சொல்லிட்டு ஹீரோவே திட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கப்போ ஹீரோயின் பொறுமையாக ஹீரோவை திரும்பி பார்க்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற மேனேஜர் தான் இங்கே என்ன பார்க்க கண்ணை நோண்டிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறதுக்கு ஹீரோயினும் திரும்பிடுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸில் இருக்க எல்லாருமே தூங்கிடுவாங்க, ஹீரோ மட்டும் தூங்க மாட்டாங்க. ஹீரோயின் தூங்கி தலை மட்டும் கீழே விழுமா. ஹீரோ பக்கத்தில் இருக்கிற சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் தலையை தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஹீரோயினும் கரெக்டாக வீட்டுக்கு போனால் கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் மூவியில் இவங்க பண்ண அந்த கிஸ்ஸீனை பார்த்துட்டு ஹீரோயினை வந்ததுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே எப்படி தான் ஹீரோ கூட ஆக்ட் பண்ணியும் அவன் ஒரு திமிரு பிடிச்சவன், ரூட் ஆவனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கேன். ஹீரோயின் இதை பார்த்துட்டு இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஹீரோ கிடையாது, அவங்க ரொம்ப நல்ல கேரக்டர்னு ஹீரோக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்கேன். அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா ப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கிற டைம் அந்த பாத்ரூமில் இருக்கிற பாத்டாப்பில் தான் கண்ணு முன்னாடி ஹீரோயின் இருக்கிற மாதிரியும் ஹீரோயினை நினச்சி தனியாக சிரிச்சுட்டு வேற இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ ஒரு முக்கியமான வேலை விஷயமா இங்கே ஏஜென்சியை பார்க்க வரதப்போ அந்த இடத்துல ஹீரோவை பார்த்ததுமே லாரிமா ஹீரோட பேசணும்னு சொல்லிட்டு போகிறா. என்னென்னா அவளும் அந்த மூவியை பார்த்துட்டு கிஸ்ஸீனை பற்றி தான் கேட்கா. நீ அந்த இடத்துல அந்த கிஸ்ஸீனை பண்ணுறப்போ கண்டிப்பாக என்ன தானே திங்க் பண்ணியிருப்பேன், ஏன்னா அவள் என்னோட காப்பி கேட் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நீ எப்பவும் ஹீரோயினை பார்த்துட்டு காப்பி கேட் தான் சொல்லிட்டு இருக்க, அவள் அப்படி கிடையாது, உன்னை விட அவள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவே ஹீரோயினுக்கு சர்டிஃபிகேட் கேட்குற இங்கே லாரிமாக்கு தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்படியே இன்னொரு பக்கம் ஹைஜீனை பார்த்தோன்னா அவளுக்கு இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் இருக்குது போல், பட் இஷ்டம் இல்லாமல் தான் வந்திருப்பா. ஆனால் அந்த இடத்துல யூஜினுக்கு ஃபோட்டோ ஷூட் இருக்குது. ஸோ அவனை அங்கே பார்க்குறப்போ இவள் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுதா. இன்னொரு பக்கம் இங்கே ரியாவை பார்த்தோன்னா இவங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்தவர் திடீர்னு ரியாவை அவரோட சாங்குக்கு பாட சொல்லி ஹெல்ப் கேட்காரு. அவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அந்த இடத்துக்கு ஷாக்ஸ் மெம்பரை சேர்ந்த ஹைகோன் அந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலாக இவனுக்கு வந்து இங்கே ரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ நீ எனக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஃப்ளட் பண்ணணும்னு ட்ரை பண்ணான். பட் ரியாவுக்கு வந்து ஷாக்ஸ் மெம்பரில் உள்ளவங்களாம் யாருமே பிடிக்காது, முக்கியமாக இவனையும் சுத்தமாக பிடிக்கலை. அவள் அதை கண்டுக்கிடவே இல்லை அவனை. ஸோ இதை பற்றி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. இவங்க அந்த டைம் கரெக்டாக ஒரு ஸ்டோரில் போய் ஏதோ திங்ஸ் வாங்கணும் போயிருப்பாங்க. அங்கே 2 ஸ்கூல் பொண்ணுங்க இவங்க டீ பார்ட்டி தானே, அவங்க 3 பேர் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் டீ பார்ட்டி தானே, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் பெரிய செலிப்ரிட்டின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் கூடயே இந்த 2 ஸ்கூல் பொண்ணுங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. 3 பேருக்குமே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம ஃபேமஸ் ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ஆக்சுவலாக இந்த ஷாக்ஸ் மெம்பர்லேயே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது 5 பேரில் ஹீரோ தான். ஸோ ஹீரோவை எப்பவும் பிஸியாக வச்சுருக்கணும், ஃப்ரீயாக விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த சிஓ பாருக்கு அடுத்ததாக ஹீரோக்கு ஏதோ ட்ராமா நடிக்க சொல்லியிருக்காங்க போல். அதுக்குள்ளே ஸ்கிரிப்டை தான் ஹீரோ ரீட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் ரீட் பண்ணுறப்போ ஹீரோயின் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கும் இதை பற்றி யார்ட்டையாவது பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு கூட இருக்கிற மற்ற மெம்பர்ஸை திங்க் பண்ணுறாங்க. யாருமே சரி வரத மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு 2
டோஜின்னு அதே மெம்பரில் ஒரு ப்ளூ கலர் ஹேர் வச்ச ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் அவன்கிட்ட ஒரு கேட்பேன், ஆன்சரை மட்டும் சொல்லு. ஏன்னு ஒரு பொண்ணு இருக்கா, பின்னு ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலாக அந்த பின்னு பையன் திடீர்னு அந்த ஏ பொண்ணுகிட்ட பேசாமல் போயிட்டான். திடீர்னு இப்போ அந்த ஏ பொண்ணு அடிக்கடி இந்த பையன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்து அவள்கிட்ட பேச முடியாத ஒரு நிலமையில இருக்கான். பட் அவளை கேர் பண்ணிக்கிடுறான். என்ன பண்ணுறது, அவளை பற்றி தான் அந்த பியில் உள்ள பையன் திங்க் பண்ணிட்டு வேற இருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறப்போ, அப்போது அந்த ஏ பொண்ணு அந்த பி பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் பிடிச்சிருக்கா, அப்படிலாம் கிடையாது. அப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு யார் கேட்கிங்க அதை சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ, அது என்னோடய ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டு நாங்கள் தானேன்னு சொல்கிறப்போ, இல்லை எனக்குன்னு தனியாக ஃப்ரெண்டு இருக்குது, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. வேறு ஒன்றும் இல்லை, அந்த பி பையனுக்கு ஏ பையனா பிடிச்சிருக்கு. ஸோ அவள்கிட்ட பேசினா எல்லாமே சரியாக போயிருன்னு சொல்கிறப்போ, பேசுகிறதுக்கு தான் நம்பர் இல்லையே. நம்பர் இல்லைன்னா என்ன, அதான் சோசியல் அக்கௌண்ட் இருக்கலாம், அதில் போய் மெசேஜ் பண்ணுங்கள் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்கிறப்போ, தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் இன்ஸ்டாகிராமில் ஹீரோயினோட பேரை தான் அடிக்காங்க. பட் அங்கே ஒன்று அடித்தா தான் 100 வருமே, ஹீரோயினோட பேரில் நிறையா வருது. வேறு என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணுறப்போ, ஹீரோட்ட பழைய ஃபோன் இருக்கும் போல் அதில் ஹீரோயினோட நம்பர் இருக்கும் போல் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு அதில் ஹீரோயினோட நம்பருக்கு தான் மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைம் ஹீரோயின் கரெக்டாக அந்த மெசேஜை பார்த்துட்டு ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து வந்ததுனால அதை சரியாக கவனிக்கலை. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. என்னென்னா இன்றைக்கி யூஜினுக்கு வந்து 3 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதை இவங்க கூட சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போது 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம் அதே நம்பர்லேருந்து ஃபோன் கால் வருது. ஹீரோயினும் பார்த்துட்டு அன்னோன் நம்பர் தான் ஃப்ராங்க் காலாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கிடாமல் இவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோவை பார்த்தோன்னா மெசேஜ் பண்ணோம், ரிப்ளை இல்லை, ஃபோன் பண்ணோம், அட்டன் பண்ணலன்னு சொல்லி கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் ஹீரோயினோட நம்பருக்கு உன்னோட பேக் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவோட நம்பர் தான் சொல்லிட்டு, ஸோ நான் பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு ஹீரோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. நான் ஏதோ ஃப்ராங்க் கால்னு நினச்சேன், அதான் அட்டன் பண்ணலை, ஸோ நான் என்னோட பேக்கை வந்து வாங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ உடனே கிளம்புறாங்க. நீ சொல்லு, நானே கொண்டு வந்து தாரேன், அட்ரஸ் சொல்லுன்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை வேண்டாம், நானே வந்து வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் பேக் உங்கள்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல, அட்ரஸ் சொல்லு, நானே கொண்டு வரேன்னு சொல்கிறப்போ மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அட்ரஸை மெசேஜ் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினை பற்றி தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஃபோன் எடுத்து ஹீரோயினுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு உனக்கு எதுவும் ஒர்க் இருக்கா, ஃப்ரீயாக இருக்கியான்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாங்க. பட் ஹீரோயின் அதை பார்த்துட்டு எதுக்கு தேவையில்லாததெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் இதுக்கு ரிப்ளை பண்ண மாட்றாங்க. ஹீரோவும் ஹீரோயின்ட்டு வந்து மெசேஜ் ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக அதே டோஜின் வராங்க. அந்த பிங்கிற பையன் மெசேஜ் பண்ணால் ஏங்கிற பொண்ணு ரிப்ளை பண்ண மாட்டுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கூட மெம்பரில் இருக்கிற இன்னொரு ரெட் கலர் ஹேர் வச்ச பையனும், ஆனால் யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கூட இருக்கிற அவனும் ஏபி கதையை சொல்லவும், நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டப்போ, நான் இல்லை என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்போ, உங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்கா, எங்களை தவிர வேறு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டான் ஹீரோ தான் யாரையும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணு என்ன நினைக்கிறதோ உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறதுக்கு, இல்லை அவனுக்கு தெரியலன்னு சொல்கிறப்போ, என்ன தெரியலன்னு இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு இருக்கீங்க, இதோ இந்த காலை வச்சு இப்படி ஆடிட்டு இருந்தா ஒரு ஸ்கோரும் கிடைக்காது, இப்படி அடித்து ஆடினா தான் ஸ்கோர் கிடைக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹீரோயினோட பேக் இருக்கும், அதை அடித்து தூக்கி போட்டுருந்தாங்க. ஹீரோவே அந்த பேக்கை வச்சு தான் ஹீரோயின்ட்ட பேசணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ கோவத்தில் கத்திட்டு அந்த பேக்கை போய் பார்க்குறப்போ அதில் ஒரு நோட்டு இருக்கும். அந்த நோட்டுக்குள்ளே என்ன ரீட் பண்ணி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே நைட் டைம் ஆனதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினோட அட்ரஸ் பார்த்து அங்கே தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா ரோடு அதோட முடிஞ்சிருச்சு, வேறு ஏதோ ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஹீரோவும் இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு திணறிட்டு நிற்கிறப்போ அதே ஸ்டெப்ஸில் தான் ஹீரோயின் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஹீரோ பார்த்ததுமே ஹீரோயினோட பேரை கத்தி கூப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் முன்னாடி தான் போய் நிற்காங்க. ஆனால் என்ன ஆகுது, அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே கூட யாரோ நிற்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பேரை கத்தி கூப்பிடணுன்னே ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோ அவங்க 2 பேருக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. பின்னாடி அவங்க 2மே ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வராங்க. ஒரு வழியாக அவங்கள டைவர்ட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் திட்டுவாங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க, இப்போ ஏதாவது பிரச்சனை இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்போ, உன்னோட பேக்கை கொடுக்கணும்னு தான் வந்தேன், நீ தானே எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டாக இவங்களை தேடி பிடிச்சிருந்தாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு கோவமா, ஆமாம் இந்த ஷாக்ஸ் மெம்பர் ஹீரோ கூட உனக்கு என்ன வேலை, நான் தெரிஞ்சுக்கிடலாமான்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் பேக்கை வச்சு நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு வா நம்ம வீட்டில் போய் பேசலான்னு கோபத்தில் ஹீரோயின் அங்கேருந்து இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹீரோவும் என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினை வச்சுட்டு ஆல்ரெடி ஜாக்கெட்டை வச்சு பெரிய பிரச்சனை போயிருக்கு, இப்போ இந்த நிலைமையில அடுத்ததாக பேக் வச்சு எதுவும் பிரச்சனை வரணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கியா என்னன்னு சொல்லிட்டு ரியா ஏசிச்சுட்டு இருக்கா. கூடவே ஃபஸ்ட்டு இந்த நம்பரே தூக்கி போட்டுட்டு புதுசாக ஃபோன் வாங்கி புது நம்பர் யூஸ் பண்ணுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அனுப்பின எல்லா மெசேஜையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் கூட இருக்கிற ஐஜின்னா இல்லை வேண்டாம், அவள் வேணும்னா ஹீரோவோட நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணட்டும், எனக்கு ஹீரோயின் மேலே நம்பிக்கை இருக்குது, இனி ஹீரோட காண்டாக்ட்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஹீரோயினும் ஹீரோவோட நம்பரை பிளாக் பண்ணிடலாமான்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட் டே இங்கே ஹீரோவோட மேனேஜரை பார்த்து
பார்த்தோன்னா நைட் டைம் போல் ஹீரோயினை பார்க்க போயிருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு ஸோ ஹீரோ மேலே கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ஃபோனை வச்சுட்டு ஏன் ஹீரோயின் நம்ம பண்ண மெசேஜுக்கெலாம் ரிப்ளை பண்ணாமல் இருக்கான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மேனேஜர் என்னன்னா நம்ம போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் இருக்குது, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் அதை நம்பி ரெஸ்ட் எடுக்காங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா காரு ஸ்ட்ரெயிட்டாக ஏதோ மலை உச்சியில் வந்து நிற்கிது. ஹீரோவையும் இறங்க சொல்கிறாங்க. ஹீரோ இறங்கி பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு ஏதோ ரியாலிட்டி ஷோவுக்கு தான் இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு. ஹீரோவும் பார்த்துட்டு இல்லை என் கண்ணுக்கு வெறும் மலையையும் காஞ்ச இலையும் தான் தெரியுது, நம்ம ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது, இன்னும் ஒரு நாளைக்கு நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் இருந்த ஃபோனை வாங்கிட்டு கையில் ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்து அங்கே அந்த இடத்துக்கு அனுப்பி விட்ருந்தாங்க. அது ஒரே ஒரு குடிசப் மட்டும் போட்டு இருக்குது. சுற்றி எல்லா பக்கமும் இந்த பிக் பாஸ் வீட்டில் வச்சுருக்க கேமரா மாதிரி எல்லா பக்கமும் கேமரா இருக்குது. ஸோ 1.5 நாளைக்கு ஹீரோ தனியாக இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் அங்கே விட்டுட்டு மற்ற எல்லாருமே கிளம்பி போயிருந்தாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, புது ஃபோன் வாங்கியிருந்தாங்க, பழைய ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ண தான் செய்தாங்க. ஸோ அப்படியே நைட் டைம் போல் ஹீரோ இங்கே ஒரு பக்கம் ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் எதுக்கும் ஹீரோ ஏதாட்டும் மெசேஜ் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு பழைய ஃபோனை ஆன் பண்ணி பார்க்காங்க. பட் அங்கே தனியாக இருந்து கஷ்டப்படுற ஹீரோ கையில் ஃபோன் இல்லைங்கிறது இங்கே ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயிருந்து ஃபோன் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே 1.5 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த ரியாலிட்டி ஷோலேருந்து ஹீரோவே வெளியே வராங்க. ஹீரோ கையில் ஃபோனும் கிடைக்கிது. ஸோ ஃபோன் கிடைச்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன், அன்றைக்கி சரியாக பேசலை, ஸோ உனக்கு டைம் இருக்கான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம மீட் பண்ணி பேசுவோம், ஃபஸ்ட்டு நான் பண்ண மெசேஜுக்கே ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு வரியாக மெசேஜாக அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே ஹீரோயின் சுவிச் ஆஃப் பண்ணது இப்போ இன்னும் ஹீரோவுக்கு தெரியாது. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா ஏதோ மூவியில் ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க போல். ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. போன இடத்துல லாரிமாவை மீட் பண்ணுறாங்க. லாரிமா ஹீரோயினை பார்த்ததுமே தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து தனியாக தான் பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் தான் சொல்கிறான், என்னோட ரோல் மாடலே நீங்கள் தான், உங்களோட வீடியோ பார்த்து நான் செய்கிறத பார்க்குற எல்லாருமே நல்லா இருக்குது, நீ அதே மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறப்போ நான் அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன், அதனால தான் எல்லாருமே உங்களோட காப்பி கேட்னு என்னை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ, ஓ ரோல் மாடலாக நல்லா தான் இருக்குது, ஆனால் எதனால இருக்கட்டும் ஏன்ட்டு ஹீரோவை உன்னால் எடுத்துக்கிட முடியாதுன்னு ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறப்போ ஹீரோயினும் பதிலுக்கு பேசணும்னு தோணுது. பட் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ஹீரோயின் அந்த ட்ராமாக்கான ஆடிஷனுக்கு தான் போனாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி அதே ட்ராமாவில் இப்போ ஹீரோவோட ஷாக்ஸ் மெம்பரில் இருக்கிற அதே 2 பேரும் அந்த ஏபி கதையை சொன்னவங்க 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. நீங்களும் இதில் தான் ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்கிறப்போ, இல்லை நாங்கள் ஆக்ட் தான் பண்ண போகிறோம், டேரக்டராக பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் அப்படியே பொறுமையாக மற்ற மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க 2 பேருக்கு புரியுது ஹீரோவை பற்றி தான் கேட்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வேறு ஏதோ ஒரு வேலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்காங்க. மற்ற எல்லாருமே அதே மாதிரி பிஸியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயினும் அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்டில் என்னென்னா ஹீரோ இப்போ நியூவாக வேறு ஏதோ ஒரு மூவி ஆக்ட் பண்ண போகிறாங்க போல். ஸோ அந்த டேரக்டரை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு மேனேஜரும் ஹீரோவும் வராங்க. ஸோ 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து சந்தோஷத்தில் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் ஒரு டைம் ஹீரோவை பார்த்ததோடு சரி ஏதோ பார்க்காத ஆள் மாதிரி அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. ஹீரோக்கும் புரியுது ஹீரோயின் வேணும்னு தான் அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ இதே சோகத்தோட வீட்டுக்கு போனால் அங்கே ஆல்ரெடி ஹீரோயின் கூட நடிக்க போகிறேன் அதே 2 பேரும் அங்கே உட்காந்து ஸ்கிரிப்டை தான் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பக்கத்தில் போயிட்டு இப்போ என்ன புதுசாக ட்ராமா நடிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை பார்க்காங்க. பார்த்ததுமே அதில் ஹீரோயினும் ஆக்ட் பண்ண போகிறாங்கிறத சொல்கிறாங்க. என்னவா நடிக்க போகிறாங்கிறப்போ அதில் ரெட் கலர் ஹேர் வச்சுருவனுக்கு எனக்கு அக்கா, பக்கத்தில் உள்ளவனுக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நல்லா நடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவனும் ஹீரோவை பார்த்துட்டு கண்ணை சுற்றி கருப்பு வளையமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாட்டும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்குறதுக்கு ஹீரோவா அப்போலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அதனால் என்னாலும் சொல்லி நீங்கள் விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக வின் பண்ணணும், தோற்றுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக நிறைய பேசுகிறதுக்கு சரி அதுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்னென்னா அவங்க 2 பேரையும் ஹீரோட ரூமில் தூங்குற மாதிரி 2 பேரையும் வச்சுட்டு ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் வந்த டைம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா கரெக்டாக யூஜின் கூட பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா யூஜினுக்கு ஏதோ மூவியில் ஆஃபர் கிடச்சிருக்கு போல் ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஆக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரித்து பேசுகிறத காருக்குள்ளே இருந்து ஹீரோவும் கவனிக்காங்க. கோபத்தில் ஆரனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு வா நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்றப்போ இல்லை பரவாயில்ல நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ யூஜின் என்னென்னா அவள் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, இப்போ உங்களோட ஃபேன்ஸ் யாராவது இந்த இடத்துல உங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை, அது ஹீரோயினுக்கு தான், நீங்கள் சீனியராக இருக்கிறதுனால எதுவும் செய்யலான்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோபத்தோடு பேசுகிறதுக்கு பதிலுக்கு ஹீரோவும் நீ என்கிட்ட எவ்வளோ ரூடாக பேசுகிறேன்னு உனக்கு தெரியுதா தெரியலையான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் சார் 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஜினை பார்த்துட்டு நான் ஹீரோ கூடவே வீட்டுக்கு போயிருந்தேன், நான் நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. ஹீரோயினும் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், நீ ரிப்ளை எதுவும் பண்ணலை, நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டியா
பார்த்தியா என்ன, நியூ நம்பர் பார்த்தியான்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்காங்க. ஹீரோயினும் பதிலுக்கு, என் கூட இருக்கிற என்னோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் அன்றைக்கி பார்க்கத்தானே செஞ்சீங்க, அன்றைக்கி எவ்வளோ கோவமாக இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும், இல்லை ஜஸ்ட் உனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்பர் கேட்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் கோவத்தில் இருக்காங்க. ஹீரோவுக்கு நல்லா தெரியுது. ஸோ அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் ஹீரோயினை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே 2 பேரை தன்னோட ரூமில் தூங்க வச்சுட்டு போன மாதிரி ஆக்ட் பண்ணது 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க போல். ஸோ கூட இருக்கிற இன்னொரு மெம்பர் தான் இப்போ ஹீரோ வந்ததுமே கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கான். இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா, நம்மளுக்குள்ளே ஏதாச்சும் சீக்ரெட் இருக்கா, எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கத்துறதுக்கு, நான் வெளியே போனதுக்கு சாரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவனும் கோவத்தில் கத்துறான். கூட இருக்க மற்றவங்க தான் அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஒரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ கூட பேசாமல் எதுவும் பண்ணாமல் இருக்கா, இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கும் இவ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அவங்க ஆக்ட் பண்ண போகிற மூவியில் அந்த இடத்துக்கு அந்த டைம் யார் வரான்னு பார்த்தோன்னா யூஜின் தான். ஏன்னா ஹீரோ நடிக்க போகிற இதே மூவியில் தான் யூஜினுக்கும் ஆஃபர் கிடச்சிருக்கு. ஸோ ஹீரோக்கும் தெரியுது இப்போ யூஜின் இதுலேயும் ஆக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஆக்ஷன் சீன் தான் 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேருமே உள்ளுக்குள்ளே ஹீரோயினை நினச்சிக்கிட்டு மாற்றி 2 பேரையும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஃபைட் சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காரில் போகிற மாதிரி சீன் இருக்குது போல். ஸோ அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் யூஜின் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறதுனால பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹீரோவுக்கு தெரியாது. ஸோ ஹீரோ ஃபஸ்ட்டு அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க. பின்னாடி நிறைய கார் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோ வந்துட்டு இருக்கிறப்போ லைட்டாக சைடில் திரும்புகிறப்போ அதில் ஹீரோயின் நிற்கிறத கவனிக்காங்க. ஸோ ஹீரோயினை கவனித்தவங்க முன்னாடி கவனிக்க மறந்துடுறாங்க. ஸோ அதனால் பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ அதில் ஹீரோக்கு தலையில் நல்லா பெரிய அடி விழுந்துருது. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குங்கிறத பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.